ஒரே காரணத்துக்காக இவனுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியிருக்கே. ஏய் வா வாங்க பாரு. என்னப்பா பெயிண்டிங் எப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்வளவு ரசிக்கிறாங்களா? பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டேலண்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்காந்து வரைகிறவன் சாதா பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரைகிறவன் சூப்பர் பெயிண்டர். என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படுத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு? பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான். இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது, பார்க்க நல்லா இருக்குல்ல? ட்ரைனிங் கொடுத்தா காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். ஆஹா, யார பார்த்து சர்க்கஸ் பண்றேன்னு சொன்னீங்க? ஆமா, நீ சர்க்கஸ் தான் பண்ண, வேற என்ன பண்ண? நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ணேன். உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. போங்கப்பா, இப்படி எல்லாம் நடக்கூடிய எதிர்பார்க்கல. சிஷிமாரு டிங் டிங். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். என்ன ஒரு அழகான பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க பண்ணவர் மட்டும் என் கிட்ட கிடைச்சாருன்னா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். சார், வரைஞ்சது நான் தான். என்னது, நீயா வரைஞ்ச? இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என் கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோலை கொடுத்து நான் இந்த பெயிண்டிங்க வாங்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? சாக்லேட் ரோல்ஸா? சார், என்னால நம்பவே முடியல. என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா. அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. நீ என்ன சொல்ற? என்னப்பா சொல்ற? உன் பெயிண்டிங்க ஒருத்தர் வாங்கிட்டு போனாரா? நம்ப முடியலையே. சிஷிமாரு சொல்றது உண்மைதான். அவர் வந்து பெயிண்டிங்க பார்த்து ரசிச்சு வாங்கிட்டு போறத நான் ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். சிஷிமாரு பெயிண்டிங் அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. இத நம்ப முடியலன்னா? நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்களும் தான் பெயிண்ட் பண்றீங்க. யாராவது வந்து பாராட்டி இருப்பாங்களா? மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில போய் சொல்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.